அவரை பத்தி நல்ல கருத்து தாங்க. நீங்க யாரை கேட்டாலும் நல்ல கருத்து தான் சொல்லுவாங்க. அவ்வளவு செஞ்சிருக்காரு தொகுதிக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமா அவர் தான் இங்க இருக்காங்க. இங்க உள்ள எல்லா சந்து பொந்துல இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்திலும் மக்களே இப்ப போனாங்களாம் யாரு என்ன பேர் விட்டு கூப்பிடுற அளவு அவர் அந்த அளவு பழகி வச்சிருக்காங்க. 100% அவருக்கு தான் வாக்களிப்போம். பிரச்சனைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவு பெரிய மேஜர் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இந்த இபி லைன் தரையில கொண்டு வராங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்துல பல விஷயங்கள் இன்னும் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறதா மக்கள் பல தரப்பா கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுல முதல் பாத்தீங்கன்னா ஒரு சரியான மருத்துவ கட்டமைப்பு இல்லாதது முதல் ரீசனா இருக்கு. அதாவது இங்க நம்ம காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க போனீங்கன்னா எந்த ஒரு 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 மீடியமான ஒரு பிரச்சனைனாலும் இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ரெஃபரன்ஸ் பண்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இங்க சரியான மருத்துவ வசதிகள் ஒரு உபகரணங்கள் இல்லாதது ஒரு முக்கிய காரணம். ஒரு 10-15 வருஷமா தொடர்ந்து பஸ் ஸ்டாண்ட் வெளியில போகுது, பஸ் ஸ்டாண்ட் போகுது, புது பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பயன்பாடும் ஆகல, எந்த ஒரு நடவடிக்கையும் அதுக்கு மேல எடுக்கப்படலை. தனிப்பெருந்தொகுதி இது ரிசர்வ்டு தொகுதி. இந்த ரிசர்வ்டு தொகுதியில் இதுவரையும் ரிசர்வ்டு மக்களான எஸ்சி எஸ்டிக்கான எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான திட்டங்களையும் இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூருடைய எம்எல்ஏ செல்வ பெருந்தகை இதுவரையும் எதுலையும் பெருசாக கவனம் செலுத்தலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி மக்கள் பழங்குடியின மக்கள் வாழ்கிற இந்த இடத்துல பூர்வக்குடி மக்கள் இவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வீடு கொடுத்து வீடு கிட்டத்தட்டத்துக்கு எதுக்குமே அவர் இதுவரையும் பெருசாக கவனம் செலுத்தலை. தனித்தொகுதி எம்எல்ஏவாக இருந்து இந்த பழங்குடி மக்களுக்குள்ள இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கூட அவரால் உருவாக்க முடியல. திரும்ப அவர் எலெக்ஷன் தான் வாக்களிப்பாங்க. இல்லை, அவருடைய செயல்பாடுகள் மக்கள் ஏற்புடையதாக இல்லை. அதனால் மக்கள் இதுக்கான மாற்றத்தை கண்டிப்பாக தேடுவாங்க. எம்எல்ஏ என்ற முறையில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய கடமையை அங்கே செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நலத்திட்டங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டித்தரதும் மற்ற நலத்திட்டங்கள் நிறைய பூங்காக்கள் உருவாக்குறதும் நிறைய விஷயங்கள் செல்வ பெருந்தகை அவர் தொகுதியில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதனால் அடுத்த தடவை நின்னாலும் வாக்களிக்க தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைகள் என்னென்னா இங்கே பகுதி மக்களுக்கு வீடுகள் இன்று வரும் தரப்படலைன்றது தான் பெரிய குறைபாடு. இதனால் அப்புறப்படுத்திட்டு வேறு இடத்துல வீடும் தரல, அது நிர்கதி நிற்கிறாங்க, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அவருடைய மேற்பார்வையில் இருந்து அவர் பல விஷயங்களை சொல்லி கூட அரசாங்கம் செவி சாய்க்கலையா இல்லை அதிகாரிகள் செவி சாய்க்கலையான்றது தான் எங்களுடைய கருத்து. பட் செல்வ பெருந்தகை பற்றி நல்ல ஒரு மனுஷன் தான், அவர் நல்ல வேலை பண்ணியிருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய செயல்பாடு 100% சரியில்லை. அவர் விட்டா வேற ஆளில் நிலையில அந்த கட்சி போய்கொண்டிருக்கிறதாலே அவருடைய செயல்பாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அவருடைய செயல்பாடு மிக 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 சரியில்லை என்பதை நான் இதன் மூலம் சொல்லிக்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு மனப்பட்டாவை உடனடியாக வழங்குவது. அந்த மனப்பட்டா வழங்கி விடுவார்கள், அதற்குண்டான ரசீதி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் வருவாய் கணக்கில் இதுவரைக்கும் ஒரு 20,000 பேர்களுடைய பட்டாவை வருவாய் கணக்கில் மாற்றாமல் இருக்கிறது. இது தீர்க்கப்படாத மிக முக்கியமான பிரச்சனை. இந்த தீர்க்கப்படாத காரியங்களை இதுவரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினரால் தீர்த்து வைக்க முடியவில்லை. நிச்சயமாக அடுத்து வேற ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் இந்த குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். முழுக்க முழுக்க இது சரி செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு மாற்றத்தை இந்த மக்கள் ஏற்படுத்த வேண்டும்.